அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக குடியரசுத் தலைவரிடம் அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரம். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த திட்டம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் கருத்தை பெற்று அறிக்கை அளிப்பதற்காக குடியரசு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த குழுவினர் பல்வேறு தரப்புகளிடம் இருந்து கருத்துக்களை பெற்று அந்த அறிக்கையானது தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த குழுவானது அமைக்கப்பட்டு மொத்தம் 191 நாட்கள் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை கேட்டு பொதுமக்கள், நிபுணர்கள், மற்ற அவர்களிடம் அரசியல் கட்சிகள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து கருத்துக்களை கேட்டும் இவர்கள் தனியாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டும் மொத்தம் 18,626 பக்கங்கள் அடங்கிய அறிக்கையானது தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட முடிவுகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் பாரதிய ஜனதா இந்த திட்டத்திற்கு ஆதரவாக இருந்தாலும் கூட பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த திட்டத்திற்கு மிக கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்து வருகின்றன. தமிழகத்திலிருந்தும் கூட திமுக, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த அறிக்கையானது தற்பொழுது குடியரசுத் தலைவரிடம் தாக்கல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.